மக்களே, ஒரு கேள்வி ஒன்று வீடியோக்குள்ள போகுதல். இப்போ நம்ம ஒரு விடயம், ஒரு அரசியல்ல 17 வருடம் தோத்துட்டோம், இனிமேலும் தோக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கோம். அப்ப நமக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் பெரியதொரு தொகையை தவறாம வாரம் வாரம் தந்து கொண்டிருக்காங்க. வாரம் வாரமா 3 நாளைக்கு ஒருக்கா ஆவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெளிநாடுகளில் வாரம் வாரம் தான் சம்பளம் கொடுப்பது. ஸோ அப்போ அவங்களோட ரத்தம் வேர்வையை சிந்தி உழைத்த காசுக்களை சீமான் அண்ணா அவர்களுக்கும் சரி, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி தவறாம அனுப்பி கொண்டிருக்காங்க. அது உண்டியல்களையும் சரி இல்லை வேற விதங்களையும் சரி வந்து கொண்டிருக்கு. இது 17 வருடங்களாக எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். சரி, அப்ப அப்படி ஒரு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களே அப்படின்றவங்க எப்படி உழைச்சிருக்கணும்? 17 வருடம் தோத்தவங்களுடைய அந்த போராட்டம் எப்படி இருந்திருக்கணும்? அதுலயும் ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாலே அவரேச்சா 3 லட்சம் பேருக்கு கிட்ட பார்ப்பாங்க. அதாவது அவர் ஒரு நாளைக்கு 6 வீடியோ போட்டாங்க அப்படின்னா அப்படிதான் போட்டாரு. அந்த 6 வீடியோக்கள்லையும் பாத்தீங்கன்னா எல்லாமே 2 லட்சத்துக்கு மேலதான் வியூ வந்திருக்கு. அப்ப ஒருத்தங்க வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன விடயத்தை பேசியிருப்பாங்க? நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா சீமான் அண்ணா சைட்ல இருக்கிற அந்த பெரும் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே அதை பண்ணல. ஒரு 100 வீடியோ, அவரை ஒரு உதாரணத்தை சொல்றேன், 100 வீடியோ போட்டிருந்தாங்கன்னா 90 வீடியோ அடுத்தவனை கழுவி ஊத்துறது, அடுத்தவனை டொரல் பண்றது, யார் இவங்களை கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களை அவமதிப்பது, அவங்கள இனிமேல் பேச விடாம வாய முறை வைக்கிறது, அப்படியான விடயங்களை தான் பண்ணி கொண்டிருந்தாங்க. சீமான் அண்ணாவை பத்தி மீதி ஒரு 10 வீடியோ போட்டிருப்பாங்க. 90 வீடியோ டொரல் வீடியோ, அபியூஸ் வீடியோ, நக்கல் பண்ற வீடியோ, பொய் வீடியோ, பொய் தகவல்கள் அதைத்தான் பண்ணாங்க. அப்ப இப்படி பண்ணாலே மக்களுக்கு புரியாதா? நான் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சீமான் அண்ணா அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெறுவதில்லை. இப்ப மட்டும் இல்ல, 17 வருடமா அவர் வெற்றியை அவர் அதுக்காக போராடவே இல்லை. அவரோட இருப்பவங்களுக்கு தெரியும். அவர் எல்லாரோடையும் உறவாடுறாரு. ஒரு பக்கம் டிஎம்கே கூட, ஒரு பக்கம் ஐடிஎம்கே கூட, இன்னொரு பக்கம் பிஜேபி கூட, இன்னொரு பக்கம் யார் 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 இருக்காங்களோ எல்லாரோடையும் உறவாடி கொண்டிருக்காங்க. ஆனா வெளியில ஒரு பெரியதொரு நாடகம், சரிங்களா? அவர் டைரக்டர் இல்ல, சொல்லவே வேணாம், இல்ல பெரியதொரு நாடகம். அது என்ன அப்படின்னா, அந்த நாடகத்துக்கு அவர் பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் மிக மதிப்புக்குரிய தலைவரோட பெயர், தலைவரோட படம், ஒரு இனத்தோட உணர்வுகள், ஏக்கங்கள், அதை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. இருந்த இடத்துலயே கோடி கோடியா கொட்டும். அப்ப ருசி கண்ட பூனை சும்மா விடுமா? டைரக்ட் பண்ணா இப்படி எல்லாம் கிடைக்காது. சில பேர் சொன்னாங்க, அவர் டைரக்டரா, அவர் நினைச்சிருந்தா டைரக்டர் அதுல இருந்து எங்கேயோ கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாம்னு. அவர் டைரக்டர் இருந்திருந்தா எப்பயோ காணாம போயிருப்பார். சரியா? இது அவருக்கும் தெரியும். சரி, அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் பண்ணைக்குள்ள எனக்கே இவருடைய விடயங்கள் இப்ப கடந்த ஒரு 10 நாள்ல நிறைய உண்மைகள் புரிஞ்சிருக்கு. அப்படின்னா எத்தனை பேர் இந்த உண்மைகள் தெரிஞ்சு, ஐயோ எங்கள் தலைவர் படத்தை வச்சு இந்த நபர் ஏமாத்துறாரு, எங்கள் மக்களின் உணர்வுகள், கவலைகள், ரத்தங்கள், வியர்வைகள், போராட்டங்கள், ஏக்கங்கள், அதை வைத்து ஒருத்தர் காசா தின்னு கொண்டிருக்காரு. தன்னோட குடும்பம், தன்னோட உறவுகள், தன் கூட இருக்கிற தம்பிமார்கள், தெரிந்த தம்பிமார்கள், உறவுள்ள தம்பிமார்கள், இவங்களை சோடிக்கிறாரு. நம்ம மக்கள் உழைக்கிற காசு வீணா போகுதே அப்படின்னு பல பேருக்கு தெரிந்தாலும், அவர்கள் சோசியல் மீடியால போனாலும் ஒரு 10 பேருக்கு அது போகும், மீதி வழியில போகாது. எத்தனை பேரோட ஏக்கங்கள், கோபங்கள், இதெல்லாமே இன்னைக்கு தான் கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம், கடந்த ஒரு 2 மாதத்துல தான் பல பேருக்கு தெரிய வந்தது. பல பேருக்கு இவருடைய உண்மை முகம் அறிய வந்தது. அந்த அறிவிப்பை பல பேருக்கு சேர்த்ததுல முக்கியமான பங்கு பல பேரோட கண்ணை திறந்ததுல முக்கியமான பங்கு தி கிரேட் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், அவருடைய காணொளிகள். அதுல அவர் தவறாம மக்களுக்கு பல விழிப்புணர்வுகளை சொன்னது, உண்மைகளை சொன்னது நிமித்தம் பல பேருக்கு பல உண்மைகள் புரிந்தது. அதுல நானும் ஒருத்தன் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுல. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இப்படி இந்த விடயங்கள் நடக்குதுல்ல, அதாவது இவ்வளவு விடயம் நடந்திருக்கு அப்படி என்பதை இப்போ காலமே பல விடயங்களை காமிக்குது. இவர் சீமான் அண்ணா அவர்கள் உண்மையாகவே ஒரு போராட்டத்தில் இருந்திருந்தார். அதாவது மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, யாழ்ப்பாண மக்களுக்காக, புலம்பெயர்ந்த உறவுகளுக்காக உண்மையாவே அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் வென்றிருப்பாரு. சரி, வெள்ளாட்டியும் பரவாயில்ல, 2வது வந்திருப்பாரு. சரி, 2வது வராட்டியும் பரவாயில்ல, 3வது வந்திருப்பாரு. இங்க காணே இல்லை. சரி, எங்க காணே இல்லை.
ஸோ அப்போ இவ்வளவு நாள் ஒரு மாதமா அவர் மீது வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை அப்படி என்பதை காலம் வந்து படிப்பிச்சிருக்கு பாடம். இதை தாண்டி இவர் வந்து சொல்வார்ல, இப்ப சீமான் அண்ணா அவர்களுக்கு நிறைய பெரிய ஐடி விங்ஸ் இருக்கு. அந்த ஐடி விங்ஸ் வந்து அவரை பற்றி உண்மையா சொல்றவங்களுக்கு, அதாவது அவருடைய பித்தலாட்டங்களை பற்றி சொல்றவங்களுக்கு, இல்ல அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சில விடயங்களை போட்டு உடைப்பவங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு மிரட்டுறது, அவங்கள பற்றி தப்பா வீடியோ போடுறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அதாவது நாங்கள் சீமான் அண்ணா காசுல சாப்பிட்றோம், சீமான் அண்ணா காசுல படிக்கிறோம், கைகால் இருந்து போராட்டத்தில் எல்லாம் இருக்கக்குள்ள சீமான் அண்ணா அவர்கள் தான் எங்களை பார்க்கிறாரு, காசு தாராருன்னு. சீமான் அண்ணாக்கே புலம்பெயர்ந்தவர்கள் தான் காசு கொடுக்குது 17 வருடமா, சரியா? ஸோ ஒருவேளை அவர் காசு தந்தாருன்னா அந்த காசு தான் தந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அதுவும் பண்ணல. அப்ப அந்த ஐடி விங்ஸோட வேலை என்ன அப்படின்னா, தவறாம அந்த கொமெண்ட்ஸை வந்து போட்டு மக்களை அப்படியே மூல சலுகை பண்றது அப்படி என்பது. என்ன பண்ணாலும் காலம் என்றது கண்டிப்பா பாவம் பண்ணா பித்தலாட்டம் பண்ணா அதை வெளிச்சம் படுத்தி காமிக்கும். அதுல இந்த விடயத்துல ஒருத்தங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் சும்மா இருக்குமா? அப்ப இவருடைய தோல்விய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், லண்டன்ல 25 பேர் ஒரு பெரிய ரூம்ல இருக்காங்க, கேக் கட் பண்ணி கொண்டாடுறாங்க. அது விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு இல்ல, டிஎம்கே தோத்ததுக்கு இல்ல, இவர் தோத்துட்டார் அப்படின்னு மக்கள் விழித்து கொண்டார்கள். எங்கள் மக்கள் பணம் தப்பிச்சுது அப்படின்னு வார்த்தையை சொல்லி கேக் கட் பண்ணி கொண்டாடுறாங்க, யாழ்ப்பாணத்துல கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு ஏதோ ஒரு வீடியோ டிக்டாக், அது ஏதோ ஒரு தளம், அதுல யார் வின் பண்ணாங்க தெரியுமா? வேணாம். டிஎம்கே என்ன ரிசல்ட் தெரியுமா? வேணாம், சீமான் தோத்துட்டாரா. அவங்க வேற மாதிரி சொன்னாங்க, நான் ஒரு நல்ல பாசையில சொல்றேன், சரிங்களா? சீமான் தோத்துட்டாரா. ஆமா அப்படியா, சரி வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதுதான் ரியாலிட்டி சீமான் அண்ணா, சரிங்களா? இந்த நாணயங்கள் இதெல்லாமே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியா? ஓகே, அடுத்தது சீமான் அண்ணா அவர்கள் அழுது ஒரு வீடியோ பண்ற மாதிரி எத்தனை லட்சம் பேர் பார்த்துருந்தாங்கப்பா? 8 லட்சமா? சீமான் அண்ணா அவர்கள் அந்த அழுகிற மாதிரி ஒரு வீடியோ உண்டு. நீ ஐஎம் சீமானோ நீ சீமான ஏதோ ஒரு சேனல், சரி விடுங்க. அப்படி ஒரு வீடியோ உண்டு, நான் வந்து பார்த்தேன். அதுல மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இவரை நம்புற சில கூட்டம் இன்னும் இருக்குல்ல, அழாதீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படின்னு. ஐயா, உங்களை மாதிரியான கூட்டத்தால தான் 17 வருஷமா ஒருத்தன் வந்து இப்படி ஏமாத்தி கொண்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த வீடியோவோ அவர் எப்பயோ தோத்ததுக்கு எடுத்து போட்ட வீடியோ, அது அவருடைய சேனல் இல்லை. எவனோ ஒருத்தன் டைம் பார்த்து இதுதான் டைமு, அப்ப இப்படி சில தற்கொலை கூட்டம் இருக்கேன் அப்படின்னு போட்டு டைம் பார்த்து அந்த பழைய வீடியோவை கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கான். இந்த அம்மா மக்கள் 2 மணி நேரத்தில் 8 லட்சம் வியூ என்னவோ. உங்களை இப்படி சில மக்கள் இருந்தா சீமான் அண்ணா 17 வருஷம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாவே ஜோஜோன்னு இருப்பாரு, சரிங்களா? ஏன் மக்களே, ஒரு பொய்யான ஒரு எப்பயோ அவர் போட்ட வீடியோவோ ஒருத்தன் எடுத்து அவரோட பேர்ல அவன் வந்து போடுறான். அதை இப்ப எடுத்து நினைச்சு பாக்குறீங்கல்ல, என்ன சொல்றது? சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் ஸோ பல பெண்களுக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தில் பிறந்து பிக் பாஸ் 6க்கு வந்து அதில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, சொல்லப்போனால் டாப் 3க்குள்ள வந்திருக்கணும். அங்கே நடந்த பொலிட்டிக்ஸ் காரணமாக வெளியில் போய் அந்த ஷோ முடிகிறதுக்குள்ளேயே தளபதி விஜயண்ணா அவர்கள் படத்தில் புக் ஆகி அவங்க எவிக்டான எபிசோட் வெளிவர முதல் இவங்க லியோவில் நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டை கொடுத்த முதல் நபர் நான், இதே சேனல்ல. அப்போ அவங்க வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வேற லெவலில் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் இந்த ஒரு வீடியோட ஒரு அப்டேட்டாக சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன், சரிங்களா? மக்களே, ஒரு பொய்யான வீடியோவுக்கு ஒரு பொய்யான ஒரு யூடியூப் சேனல், அதாவது சீமான் அண்ணாவோட சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டதுக்கு 2 மணி நேரத்தில் 8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதுலேயும் 300-500 கமெண்ட் என்னவோ. இப்போ நம்ம மக்களை நினைச்சு பாருங்க மக்களே, வாழ்க்கை தான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டவனுக்கு பா